யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. தியானித்தோம் கர்த்தருடைய அன்பு மழையை பற்றி அன்பு மழையை பற்றி லவ் ரெயின் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது நமக்கு எடுத்தோம் யோவான் 3:16 எடுத்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தர்கள் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16. அதனால கடந்த வாரத்துல நம்ம கணவன் மனைவி அன்பை பத்தி நம்ம தியானித்தோம். ஏரோஸ் அன்புன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு அதை கவனிச்சிங்களா, புரிஞ்சுதா? அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறது நம்ம 2வது எபிரேய வாரத்தில் இருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்கு விளக்கம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி சொல்றோம்? லவ், இங்கிலீஷ் லவ்னோ, தமிழ்ல அன்புன்னு சொல்லுவோம், இல்ல காதல்னு சொல்லுவோம். இல்ல ஆனா எபிரேய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு 4 விதமாக அதுல முதல் பாயிண்ட் ஈரோஸ் அன்பு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு உறவின் அன்பை நம்ம தியானித்தோம். இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிற ஒரு வார்த்தை 2வது பாயிண்ட் பீலியோ அன்பு. பீலியோ அன்பு அது பீலியோ அன்புனா எதை காட்டுகிறது என்றால் இது நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு. ஹல்லேலூயா. நண்பர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு பீலியோ அன்பு. முதல்ல நான் சொன்ன அன்பு என்ன சொன்னேன்? ஈரோஸ் அன்பு. அது கணவனுக்கும் மனைவிக்குள்ள அன்பு. இந்த அன்பை எடுத்துட்டு நம்ம யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, அது காட்டவும் கூடாது. எதை காட்டுகிறதால் பீலியோ அன்பு என்றால் நண்பர்களுக்குள்ள ஒரு அன்பு. நமக்கு தெரியும் நண்பர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும் நமக்கு தெரியும். கணவன் மனைவிட்ட எப்படி ஷேர் பண்ண, எப்படி அன்பு செலுத்தணும் நமக்கு தெரியும். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்புனா தெரியுமா? அன்பா இருக்கிற எல்லா இடத்துல ஒரே மாதிரி அன்பா இருக்கணும். அது சில நேரத்தில் தவறாக நம்ம வாழ்க்கையில அது பிடிக்கப்படுகிறது. நான் சொல்லியிருக்கேன் நிறைய நேரத்தில் அதை பார்க்கிறவர்கள் பார்வைக்கு வேற விதமா இருக்கிறோம். இது தவறான ஒரு இடத்துல கூட அதை நிற்க வைக்கும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் நம்ம அன்பா இருக்கணும். அப்போ இந்த பீலியோ அன்பு நண்பர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு. யோவான் 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவன் இடத்திலும் இல்லை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் நண்பருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்னா நாம் இருக்கிற சில நேரத்துக்கு உலகத்தில் நாம் தனியா வாழ முடியாது. இந்த உலகத்தில் நாம் தனியா வாழ முடியாது. நமக்கு என்ற ஒரு அன்பை நண்பனை ஃப்ரெண்டை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். எந்த அவருக்கு காட்டிலும் அவரோட ஃப்ரெண்டு. ஆனா இந்த பூமியில நமக்கு மனுஷ சர்க்கிள்ல தேவன் ஒரு நட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப நாம பலகிற நட்பு ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் பர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், நான் அவங்க கூட நான் கலக்க மாட்டேன், ஆனா அவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது கடைசியில் முடிவில் உங்களையும் அந்த ஒரு பாதாளத்துக்குள் கொண்டு போய் சேர்த்து விடும். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. ஆனா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் சவகாசம் நம்ம வாழ்க்கையில் ஒருபோது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சத்தமாக வாழ்க்கையில கீழே சறுக்கி விழுந்ததற்கு அவங்க வாழ்க்கை வேற விதமா மாறி இருக்கிறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒருத்தர் நல்ல ஒரு ஆளுக்கு உயர்ந்திருக்கிறது அதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கு அடிமை ஆகிறாங்க. ஃப்ரெண்டு சும்மா ஒரு கட்டி போட்டு பார்க்கலாம், சும்மா ஒரு தம் அடிச்சு பார்க்கலாம், சும்மா அங்க போயிட்டு வரலாம், இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் கூப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு அந்த நேரத்தை பாருங்க. இதெல்லாம் இலவசமா பண்ணுவாங்க. இலவசமா ஒரு வேலை வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா ஒரு வேலை வீட்டுல சாப்பாடு இல்லைனா ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா குடிக்கணுமோ இல்ல தவறான இதுதான் பிசாசுமே ஒரு தந்திரமான செயல். அது எங்க இருந்தாலும் ஒரு கடவுளே கொடுக்குற மாதிரி ஒரு அவங்க இருக்கு. பட் கடவுள் கொடுக்குறது அது இல்லை. அப்ப என்னன்னா நம்ம ஒரு யாரிடத்தில் நம்ம அன்பா நடந்து கொள்ளணும். தேவன் அன்பா இருக்கிறார். அன்பினாக தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சில நட்புகளை தேவன் கொடுக்கும் பொழுது அதை யாராலும் பிரிக்க முடியாது, குறை சாட்டவும் முடியாது. சில நேரத்தில் சில நட்புகள் ஆண்டவர் கொடுப்பார். அது எந்த மனுஷாலும் யாராலும் அதே நம்ம பிரிக்க முடியாது. ஆனா சில நட்புகள் நம்ம வாழ்க்கை வரும்போது நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னமாகிவிடும். இன்னைக்கு அது கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு புரிஞ்சா தெரியும். ஏன்னா இந்த நட்பு நீங்கள் புரிந்து கொள்வதோடு இருக்கும். இந்த நட்பு அன்பு
நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ற ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆழமான நட்பு என்றால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னா அவருக்கு உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்கணும். உயிரை கொடுக்க சொல்ல உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்கணும். இதுதான் ஆழமான ஒரு நட்பு. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தான் நட்பை நீங்க ஜாக்கிரதையா நீங்க தேர்ந்தெடுக்கணும். பைபிள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நட்பு. அந்த நட்பு நீங்க உண்மையான நட்பு என்ன நட்பு தெரியுமா? தாவீது யோனத்தானுடைய ஒரு நட்பு. யோனத்தான் தாவீதுக்காக உயிரை கொடுக்க துணிந்தான். இன்னைக்கு உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கணும். இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஆனா உண்மையான பரிசுத்தமான ஃப்ரெண்ட், உண்மையான நட்பு இருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு என்னால கூட இருக்காது. ஆமென். எல்லாரும் சொல்றோம், உங்களுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, யாருக்கிட்ட பழக்கத்தை சேர்ந்துடும், எல்லாருக்கிட்ட தான் பழக்கணும், எல்லாருக்கிட்ட தான் போறோம். ஆனா உண்மையான நட்பு 1000 வேஷமான போலியான நட்பு இருக்கிறதை காட்டிலும் ஒரே ஒரு உண்மையான ஜீவனை கொடுக்கிற நட்பு இருந்தா போதும். அந்த நட்பு உங்க வாழ்க்கை கரை சேர்க்கணும்னே ஒரு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு 1000 பேர் என் இருக்கிற பண்ணி கூட்ட எனக்கு தேவையில்லை. பரிசுத்தமான கூட்டம் எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நட்பு இருந்தா போதும். அது நான் சொல்றேன், உலக நட்பு கிறிஸ்துவ நட்பு பரவாயில்ல. ஆனா உங்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னா, நீங்கள் உண்மையாய் உனக்கு உன் பணத்தை பார்த்து பழகிற நட்பு இருக்கக்கூடாது. உன் ஆசையை பார்த்து பழகிற நட்பு இருக்கக்கூடாது. உன்னுடைய செல்வத்தை பார்த்து பழகிற நட்பு இருக்கக்கூடாது. உன்னுடைய அழகை பார்த்து பழகிற நட்பு இருக்கக்கூடாது. உன் பதவி, உன் வேலை, உன் அந்தஸ்து, உன் சூழ்நிலை, இதை பார்த்து பழகிற போலியான நட்பு இருக்கக்கூடாது. ஹalleluya. ஏதோ ஒரு காரியமாக சொல்லிட்டு காரியமா வீரியமா சொல்லிட்டு பழகிற அந்த நட்பு இருக்கக்கூடாது. உண்மையான நட்பு என்ன தெரியுமா? தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்க அந்த நட்பை நீங்க தேடணும். நான் சொல்றேன், இயேசு நாமத்துல இந்த நட்பை கர்த்தர் அப்படிப்பட்ட நட்பின் உறவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்றதுக்கு ஒரு உறுதுணையாக, நீங்க கீழே விழும்போதெல்லாம் உன்னை தூக்கி விடுறத தவிர உன்னை குறை சொல்லிக் கொண்டு உன் பாவத்தை விசாரப்படுத்திக் கொண்டு உன்னை மட்டும் தட்டி கொண்டிருக்கிற நட்பு தேவையில்லை. அப்படிப்பட்ட 1000 நட்பு இன்னைக்கு கட் பண்ணுங்க. ஒரு தெய்வீக உறவின் நட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இந்த வாழ்க்கையில நாட்டில் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். நான் சொன்ன தாவீதுக்காக யோனத்தான் தன் உயிரை கொடுக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு நட்பில்லாதவர்களா இருக்கீங்களா? கையை உயர்த்திலாம் பார்ப்போம். நட்பில்லாதவர்களா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் இல்லாத யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே இருக்கிறோம். ஹalleluya. எல்லாருமே இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உனக்காக அவன் உயிரை கொடுப்பானா? ஒரு ஹalleluya சொல்லுங்க. சும்மா சொல்லுவாங்க, நான் உனக்கு உயிரையே கொடுக்கணும், கடைசி ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஒரு ஹalleluya. ஹalleluya. இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தில் இன்னைக்கு இதுதான் பார்க்கறது. எல்லாம் வருவோம், நீ சும்மா ஏதாவது பண்ணு, என்னெல்லாம் பண்ணு, பார்த்தீங்கன்னா 50 பேர் வந்து நிற்பாங்க. ஆனா உன் துக்கத்தை கஷ்டத்தை காத்து கொடுத்து பூரா வந்து நிற்கிறான்னு பாருங்க. ஹalleluya. ஹalleluya. எத்தனையோ நான் கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு, இன்னொரு காலேஜ் மேட்டு, எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டேன். ஆனா உண்மையான மனிதர்கள் தேடுவது ரொம்ப அரிதா இருக்கிறது. ஆனா நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. அப்படிப்பட்ட அன்புகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட உறவுகளை ரிலேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவங்களுக்கு நீங்க எந்த ஒரு அவங்க சொன்ன ஜீவனை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஹalleluya. தேவனுக்கு அவங்களுக்கு ஜீவனை கொடுக்க துணியலாம். ஏன்னா அந்த உறவுகளை இன்றைக்கு இந்த நாட்களில் தேவன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. உண்மையா சொல்லணும்னா சொல்லக்கூடாது, சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரதர் ஃபேமிலி கொடுத்தது கர்த்தர் உண்மையான ஒரு நட்பு. நான் பார்க்கிற தேவ சொந்தத்தில் நின்று ஒரு ஹalleluya. என்னை பத்தி யார் கேட்டா என் சக்கல் கேட்டா தெரியும். ஒரு ஹalleluya. சும்மா போயிட்டு நாய் மாதிரி நான் வாய வைக்க மாட்டேன். ஒரு ஹalleluya. யாருக்கிட்ட இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஆக மாட்டேன். உண்மையாய் நேசிக்கிற எதை பார்த்து நேசிக்கிறவங்க எனக்கு தெரியும். யார் உண்மையாய் நேசிக்கிறாங்களோ, ஆண்டவர் கொடுக்குறாங்களோ அவங்களதான் என்னுடைய ஒரு ஆத்ம நேச சிநேகிதனாய் பார்க்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஹalleluya. இன்னும் எனக்கு தெரியும். அப்படி போனாலும் ஆண்டவருக்கு அது சிந்தையில் அந்த நட்பு சரியில்லை, ஆண்டவரே கட் பண்ணிடுவார். எத்தனையோ பேர் கட் பண்ணி விட்டுருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் பார்க்கிற நான் அதை கட் பண்ணல, தேவனே அதை கட் பண்ணல.
உண்மையான நட்பு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பார்க்கறதெல்லாம் நமக்கு ஆர்வமா போனா பாத்தீங்களா, அவதான் உண்மையான நட்பு. கரெக்டா? நீங்க அப்படிதான் இருக்குது உலகம். என்ன சொன்னாலும் ஆமா போடணும். இதுதான் துரோகியான நட்பு. ஒரு அலையிலுமையா சொல்லுங்க. என்ன கவனிங்க, வசனம் படிக்கணும், நீங்க கவனிங்க. அப்போ இன்னைக்கு உண்மையான நட்பு தெரியுமா? 24 நீங்க எழுத்துட்டு என்ன படிங்க, இல்லைன்னா படிக்கணுமா? நீதிமொழிகள் 27:7 அதிகாரம் 6வது வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஒரு ஆமென். அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவின் மொத்தங்களும் வஞ்சனை உள்ளவைகள். நீ சில நேரத்தில் உன் ஃப்ரெண்ட் ஒன்று அடிக்கலாம், ஃப்ரெண்ட் கடிந்து கொள்ளலாம். அவனால உண்மையான நட்பு, உண்மையான உறவு. நீ பண்றது தப்புடா, இதை பண்ணக்கூடாது, இதை பண்றது நீ சரி, இதை பண்ணு என்று உனக்கு உன் பக்கத்தில் தோளோடு தோளாய் வந்து துணை நிற்கிறவன் தான் உண்மையான நட்பு. ஆனா சொப்ப வந்து நீ பண்றதெல்லாம் சரி, உன்னை ஏற்றி விட்டுட்டு உனக்கு வஞ்சனையாய் மொத்தம் செய்கிறது போலி சத்ருவை நீங்கள் கண்டு கூட பிடிக்க வேண்டும். நீங்க உங்க சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நீங்க செக் பண்ணணும். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? சில நேரத்துல நம்ம போய் நிக்கும்போது நம்ம பார்த்த உடனே இவங்கெல்லாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கிட்ட நம்ம இதுவான நடந்து கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி பேசிட்டு போயிடுவோம். நம்ம போயிட்டு நம்ம சொல்லுவோம், பெரியவன் உலகத்தில் இல்லாத ஆளு, உலகத்தில் இல்லாத பெரிய நட்பு, இவன் தான் பெரிய இது இருக்கான், அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களை பத்தி கோம் பேசலாம். பாத்தீங்களா? அவன் தான் உண்மையான போலியான துரோகி உனக்கு. ஒரு அல்லேலூயா. எனக்கு சில ஞாபகம் வருது. 2008 பிபிஏ படிக்கும் போது, டிகிரி பண்ணும்போது, அப்போ அந்த காலேஜ்ல பசங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இப்பவே அப்படின்னா ஏதாவது மோசமா இருக்கிற அப்போ பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆளுங்க எப்பவுமே நம்ம இங்கிலீஷ் வார்த்தை தான் பேசுவானுங்க. ஒரு ஆளே ஹalleluya கோ எஜுகேஷன் வரையா எனக்கு பயங்கரமா பேசி டபுள் மீனிங் பேசி கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலேஜ் தான். அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணுவோம். இது எதுக்காக சொல்லுவாங்க? ஒரு பெருமைக்காக இல்லை. அங்க ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா என் கூட எல்லாருமே பேசுவேன், எல்லாருமே பழகுவேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது டூர் போயிருப்பாங்க. அங்கெல்லாம் எல்லாம் போனாங்க. எத்தனையோ என்னை கூப்பிட்டாங்க. ஒரு முறையாவது நான் போயிருப்பேன்றீங்க. ஒரு அல்லேலூயா. பணத்தையும் நான் தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கூப்பிட்டு சர்ச்சை பண்ணிட்டு கூப்பிடுறது கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடுறது நான் 10 முறை கூப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கிறதுனால அது பிபிஓ தான் எம்பிஏ தான். எதுக்கு சொல்றதுன்னா இவ்வளவு பேசிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. அது நான் உள்ள போனேன்னா அது ஒரே ஒரு வார்த்தை அவரோட வாயிலிருந்து வராது. ஒரு அல்லேலூயா. ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டான். ஆனா உண்மையாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் திரும்ப வெளியில வந்துட்டாலும் பின்னாடி அதை பேச மாட்டான். பெரிய இவன் அவனா பேச மாட்டான். ஓ நான் ஓகே மறுபடியும் அந்த வார்த்தை பேசக்கூடாது, அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு அது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் நான் உண்மையா சொல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அவங்களை ஏன் சொல்ல வரேன்னா அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் பார்த்தோம்னா அப்படியே டாபிக் மாற்றி வேற வார்த்தை நான் வாய் வந்துடும். நான் உட்கார வரைக்கும் நான் வெளியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை நீங்க கண்டுகொள்ளுங்க. அவங்க எல்லாமே குடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, கெட்ட பழக்கம் எல்லாமே பண்ணுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க போகும்போது அவர்களை போல நாம் மாறக்கூடாது. ஒன்று நம்மை போல அவர்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் சொல்ல அந்த பிள்ளைகளை வைத்து நான் முதல்ல 2008 9 ஞாபகம் இல்லை, 2008 காலேஜ்ல ஒரு பிரேயர் செல்ல மணி லஞ்ச் டைம்ல அந்த காலேஜ் மொட்டை மாடியில் தொடங்கினாங்க. அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. தினமும் நடக்கும். ஒரு 2 பேர் முதல்ல 4 பேர் 10 பேர் 15 20 25 பேர் வரைக்கும் வந்து எல்லா ஜனங்கள் எல்லாம் வாலிபர்களும் பிபிஏ பிகாம் பிஎஸ்சி எல்லாம் வந்து நின்று ஜெபித்து சாப்பாட்டுக்கு 1/2 hour தான் டைம் இருக்கும். 20 நிமிஷம் சாப்பிட்டு 10 நிமிஷம் வந்து ஜெபித்து வெள்ள அடிச்சோட இறங்கி ஓடி வருவோம். இந்த போல ஒரு நட்பை இந்த உலகத்தை நீங்க கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்க சோர்ந்து போயில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு நட்பு இல்லை, எல்லாரும் நீங்க சோர்ந்து போகலாம். எல்லாவற்றையும் காட்டிலே பரிசுத்த இயேசுநாதருடைய நட்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த தேவன் இந்த காலத்தில் உங்களுக்கு சரியான நட்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொன்னேன் 2026 இந்த நாட்களில் கர்த்தர் நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தையாய் சொல்லுகிறேன். ஒரு நல்ல ஒரு நட்பை கர்த்தர் கொடுப்பாருங்க.
விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா உங்களால் வர முடியாது. அல்லேலூயா. கணவன் விட்டு வந்தாலும் வந்துருவீங்க. அந்த நட்பை விட்டு சிலர் வர முடியாது. உண்மையா இல்லையா? மனைவி விட்டு வந்தாலும் வந்துருவான் சிலர். ஆனா அந்த நட்பை விட்டு என்னால் மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடியாது. நான் நீ சொல்ற ஒரு வார்த்தை யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நீ சொல்ற அந்த வேஷமா இருக்கிற அந்த நட்பை இன்னைக்கு கட் பண்ணுன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென். நான் கட் பண்ண துணியன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நட்பு நான் கட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? உங்களால முடியாது. அவனை கர்த்தர் சொல்றாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன், கீழ்ப்படிந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அது எப்படி 15 வருஷம் பாலு எப்படி சொல்ற வாலிப ஸ்நேகம் பாலிய ஸ்நேகமா இருக்கட்டும், அவருடைய வாலிப ஸ்நேகமா இருக்கட்டும், இல்ல மூத்த ஸ்நேகமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஸ்நேகமா இருக்கட்டும், அந்த நட்பு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ கட் பண்ணினா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வேலை சிறந்த நல்லா இருக்கும். அவன் என்ன நிறைய பேர் நீங்க கூட சொல்லுவான் சொல்லுவான், உன் கேரக்டர் பத்தி நான் சொல்றேன், உன் கேரக்டர் பத்தி நீ சொல்ல தேவையில்ல, உன் நண்பன் யார் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. உன் நண்பன் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நான் சொல்றேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நட்பு உலகத்தில் இது பிசாசு உலகத்தை ஆட்டி படைத்துட்டு இருக்கான். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஒருத்தர் பைக் வாங்கினா இன்னொரு அதே பைக் வாங்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஹல்லேலூயா. ஒருத்தர் ஐபோன் வாங்கினா அதே ஐபோன் வாங்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஒருத்தர் சினிமாவுக்கு போனா அதே சினிமாவுக்கு போகணும், ஒருத்தர் ட்ரெஸ் அதே ட்ரெஸ் எடுக்கணும், ஒருத்தர் குடிக்க போனா அதே குடிக்கிற இடத்துக்கு போகணும். இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா நீங்க சரியாயிடுவீங்க. ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சிலர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிலர் கொஞ்சம் இதா இருக்கும். நான் முடிக்க போறேன். அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருந்து சொல்லும் போது திடீர்னு சக்கரம் வந்திருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு கரெக்டா அதெல்லாம் கட் பண்ண சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், யாரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க யாருன்னு. திடீர்னு நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள அந்த மனசு ஒரு ஆள் வந்து நின்றுப்பாரு. சொல்றது உண்மையா இல்லையா? கண்டிப்பா ஆவியானவர் இடைப்பட்டிருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கட் பண்ண சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு போலியான ஃப்ரெண்ட்ஷிப். நான் சொல்றேன், தேவன் சொல்லுகிறார், சேகரின் அடிக்கும் அடிகள் சில நேரத்தில் நீ தப்பு பண்ண கண்ணத்தில் அறைந்து உன்னை இது செய்கிற தப்பு என்று சொல்ல பார்த்தியா, அவனை போய் நீங்க கட்டி பிடிச்சுக்கோ. நீ சொல்ற உண்மையான அன்பு தான் சொல்லிச்சு. ஹல்லேலூயா. சும்மா உங்களுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற மாதிரியா, அது வேஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மாலையான அன்பை நீங்கள் கொடுக்க தள்ள வேண்டும். நீங்க சொல்ற யோவா அமாசாவை முத்தமிட்டு பின் கொண்டான்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் 9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவாவே அமாசாவை முத்தமிட்டு கிஸ் பண்ணிட்டு பின் கொண்டு போட்டான். ஒரு ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? கிஸ் பண்ணான். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 9 அப்புறம் போய் படிங்க வீட்டுல. அப்போ முத்தமிட்டு கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அவனை சாகடிச்சு கொண்டுட்டான். நீ சொல்ற இதுதாங்க, இது வந்து ஒரு நல்ல பாம்பு, நல்ல பாம்புன்னு சொல்ற, நாக பாம்புன்னு சொல்ற, அது மாதிரி சும்மா முத்தைகிற மாதிரி இட்டு கொண்டு போன பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு. ஒரு ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விஷயம் இருக்கிற நட்புனால நீங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நீங்கள் முன்னேறாம இருக்கிறீங்க, சில காரியங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணாம இருக்கிறீங்க, சில காரியங்கள் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகாம இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு நாள் சொல்லிட்டு போனேன், 2000 இருந்து 2005 வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பள்ளி படிக்கும் போது அவனுக்கெல்லாம் உயிர் கொடுக்குறாரு ஒரு ஃப்ரெண்டு. ஆனா அவன் உண்மையான நட்பு இல்லை போல. ஒரு ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, லவரை பார்க்க கூட இருப்பாங்க, ஆனா அவன் பார்க்கலாம் அவ்வளவுதான். எப்படியாவது போய் பார்த்துருவாங்க. போறாம லீவ் டைம்ல சொல்றேன், டெய்லி ஸ்கூல் பார்க்கறோம், திருப்பி ஒரு நாள் 2 நாள் அப்படிப்பட்ட வாசிக்கிறீங்க வந்து யாரால வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தோம். கடைசியா பார்த்தா ஒரு போலியான நட்பு. அந்த நட்பு எனக்கு கடவுளுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி அதை கட் பண்ணி பண்ணணும். நீங்க கர்த்தரை உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த நட்புக்காக லோகம் நாயா பண்ணி தொங்க தேவையில்லை. உனக்காக கர்த்தர் ஒரு வட்டாரத்தை, ஒரு தெய்வீக நட்பை கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இல்ல, தேவையில்லை. கர்த்தர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாருங்க. ஏன் நீங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசலாம்? என்னோட ஃப்ரெண்டு நான் சின்ன பசங்களுக்கு படிக்கிறது இல்லை, 60 வயசுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஒரு
இன்னைக்கு அப்படிப்பட்ட உறவுகளை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிப்பட்ட உறவை நீங்க கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நரகத்துக்கு போகிற வழி விசாலமானது, பரலோகத்துக்கு போகிற வழி குறுக்கலானது. நீ கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும், நீ கூட்டம் கம்மியா தான் இருக்கும். இந்த கூட்டத்தை நீ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கூட்டத்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ நீங்க நல்ல ஒரு நட்பு உறவை நீங்கள் கண்டுபிடித்து அந்த நல்ல நட்பு உறவை நீங்கள் தேடி அவங்க கிட்ட நட்பு வைத்துக் கொள்ளணும்னு சொல்ல வர. கர்த்தர் அப்படிப்பட்ட நட்பை இந்த நாட்களில் கொடுப்பாருன்னு சொல்ல வர. அப்போ உங்களுக்கு இந்த தேவையில்லாத நட்பை கட் பண்ணு சொல்ல வர. ஹல்லேலூயா. அது யாராவது 25 வருஷம் 50 வருஷம் நீ சொன்ன எப்படி கேட்கறது இல்லை. கர்த்தர் சொல்ல அந்த கீழ்ப்படியாமல் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளிநாடு துரத்தி விட்டார். அவன் வாழ்க்கை எழுத போனாங்க. அவங்க ஒரு சின்ன விஷயங்க என்ன சொல்லுவோம், குழந்தைகிட்ட இருந்து நம்ம ஒரு டேபிள் மேசமாக ஒரு பனானா ஒரு ஆப்பிள் பழம் வச்சுட்டு குழந்தை பார்த்துட்டு நான் வரவழைக்க நீ சாப்பிடக்கூடாதம்மா, அந்த ஆப்பிள் மட்டும் சாப்பிடாத, பக்கத்துல கிரேப் சாப்பிடு, பக்கத்துல செடி சாப்பிடு, வேற என்ன பனானா இருக்கிற பனானா சாப்பிடு, இல்ல பக்கத்துல வேற என்னென்ன இருக்குதோ எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, அந்த ஆப்பிள் மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் பாக்குறீங்க குழந்தை ஆப்பிள் சாப்பிட்டு இருக்குது. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம்? சொன்ன அப்புறம் என்ன சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? பழம் தானே எடுத்து கட்டி வெட்டுவீங்களா? ஒண்ணு இல்லை, சரியா விட்டுருவோம். கரெக்டா? இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைக்கிறோம். ஆனா சாதாரண விஷயம் போல இருக்கு. அதே அதுல இமேஜினேஷன் சொல்றேன். அப்படிப்பட்ட இவ்வளவு மரம் இருக்கிறது, அதை அங்க வைக்காம இருக்குங்களா? அது கேள்வி கேட்போம். யாராவது பெரியவங்க நீ யாரு எனக்கு வச்சு அந்த குழந்தை சாப்பிடும் தெரியல, ஆப்பிள் எனக்கு வச்சு வேற இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மள திட்டுவாங்க. ஆனா இதுதான், இது ஒழுங்கு கிடையாது. ஒரு பிள்ளைகளை ஒழுங்கு வாழ்க்கைன்னா ஒரு ரெண்டு அங்க வச்சுட்டு இது ஒண்ணு எடுக்க கூடாது, அப்படி கற்றுக்கொள்ளணுங்க. அப்படிப்பட்ட ஒரு கற்றுதல் பிள்ளைகள் கொடுக்கணும். நீங்க ரெண்டு வச்சிருக்கிற அம்மா இதெல்லாம் சாப்பிடணும் ஒண்ணு அங்க வெயில் சொல்லா நீ வளர்வையும் பார்த்துக்கணும். வீட்டுல நாய் வளர்ப்பாங்க, அவங்க தெரியும். ஒரு டேபிள் மேல ஒரு பிஸ்கெட் ஏதோ வச்சுட்டு நான் கொடுக்குறேன் நீ எடுக்கணும் அப்படின்னு பார்க்க 1 மணி நேரம் ஆனாலும் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 மணி நேரம் டேபிள் மேல நாய்க்கு இருக்கிற அந்த அறிவு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். தேவன் அதான் சொன்னாரு, சொல்லிருக்கேன் நாம கேட்டுருக்கேன். நான் ஏன் அவங்க தோட்டத்தை வச்சுக்க அந்த ஒரு வார்த்தையை அங்க வச்சுக்க வைக்காம இருந்துருக்கலாம், இல்ல வெட்டி போட்டுருக்கலாம், கேட்டுருக்கலாம்ல. இல்ல ஆண்டவர் அதுலயும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இவ்வளவு விட்டுட்டு உன் கண்ணு அங்க போடுறா. இதை நீங்க நிறைய நேரத்துல இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார் சொல்ற. ஆண்டவர் ஆமென் சொல்லிட்டு அழகை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார், கல்வியை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியர் சபையை கொடுத்திருக்கிறார். எல்லாமே கொடுத்திருக்கும் போது உன் கண்ணு வேற தாழ்வான இடத்துக்கு போதில்லை. ஹல்லேலூயா. இதற்காக ஆண்டவர் சொன்னார். 1000 இருக்குது, அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுது. ஒண்ணு இல்ல, அவன் என்ன லவ் பண்ண மாட்டான், அதனால தூக்கு மாட்டி சாக செத்துப்போம். ஹல்லேலூயா. 999 ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒண்ணு உனக்கு வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு 100 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, நான் சொல்றேன் ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டவர் கட் பண்ணிடுறாரு. அப்ப உங்க ஆத்மா பிறகு என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. நான் சொல்லல அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நட்பு அன்னைக்கு எனக்கு உண்மையான நட்பு அவனுக்கு கிடையாது. அதை தூக்கி போட்டு நீங்க கர்த்தர் இன்னைக்கு பல நாளுக்கு கர்த்தரை ஆசீர்வதிச்சு வைத்திருக்கிறார். அவன் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் என் கூட டிராவல் பண்ணியிருந்தான், நீ கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிள்ளையா இன்னும் அவன் ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். அப்படி ஏன் சொல்ல வருகிறேன், சில நேரங்கள் தேவையில்லாத உறவை கட் பண்ணணும். அது எப்படிப்பட்ட நட்பனா இருக்கணும், இயேசு நாமத்தாலே அது நல்ல நட்போ கள்ள நட்போ, நல்ல தொடர்போ கள்ள தொடர்போ, அதை இன்றைக்கு நீங்கள் கட் பண்ணும் பொழுது கர்த்தருடைய அன்பு உங்கள் மேல வரும் பொழுது தேவனுக்கு உயர்த்ததான் என்ற அர்த்தம், நீங்கள் கீழ்ப்படிகிறீங்க என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்றது என்ன புரியும்? ஏன் பேச யாரோட குடும்பத்துக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதே நான் கேட்டு இந்த காதல் வாங்கி அந்த காதல் வந்து உட்காந்து தூங்கிட்டு நான் கேட்டுட்டு போனா வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் வராது. இன்னைக்கு இந்த தீர்மானம் எடுப்பீங்களா, அடுத்து நீங்கள் சாட்சிகளாய் சொல்லுவீங்க. நான் முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வாடியான அன்புக்கு ஒரு உதாரணம்
இந்த மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கும் என்று வேதனையோடு அவர் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லா தீங்குக்கும் தேவைக்கு சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது உண்மையான நட்பு கிடையாது, அது மொத்தம் விடுகிற நட்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிலர் எவ்வளவு கோபம் இருக்கும், எப்ப பார்த்தா கடிந்து கொள்றாரு, சொல்றாரு, செய்யறாருன்னு. ஆனா நான் அந்த மாயமான நட்பை என்னால இருக்க தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா. ஒருத்தர் பிடிக்கணும், அவங்களை பார்த்து சிரிச்சுட்டு கூட என்னால பேச முடியல. ஒரு ஆமென் சொல்லல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ள பயங்கரமா வாட்சிட்டு இருக்கு. பார்த்து சோத்திரம் எப்படி இருக்கீங்க, கைகள் எப்படி இருக்கு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, ஓ சோத்திரம் ஊழ எப்படி போகுது, ஓ சோத்திரம். அல்லேலூயா. பின்னாடி போய் பேசுவோம் பாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஓநாய்களை குறித்து எனக்கு கவலை இல்லை, அந்த நட்பு எனக்கு தேவையில்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல்ற நேரம் உங்களுக்கு கடிந்து கொள்ளதான் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு கர்த்தரோட உயர்த்தும் போது, கர்த்தரோட உயர்வான இடத்துல வைக்கும் போது, அன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது தெரியும், ஓ நான் கடந்து வந்த பாதை அது இல்லைன்னா என் வாழ்க்கை வேற விதமாய் முடிந்திருக்கும். அதனால நீங்க நான் குடிக்காம இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, அதனால எனக்கு தேவையில்லாத பழக்கத்திலும் மீண்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. இந்த உண்மையுள்ள தெய்வத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க சில நேரத்தில் கடிந்து கொள்வது நல்லது. ஆனா பைபிளே சொல்லுது, பரம்பெடுக்கலாம் குழந்தை சாக மாட்டான். பரம்பெடுத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து குழந்தைய நான் கொஞ்சம் உலகத்திலேயே 700-800 கோடி இல்லாத ஒரு குழந்தை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிற. அல்லேலூயா. தங்க ஸ்பூன்ல தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க, தங்க தாவே சாப்பாடு ஊட்டல. அப்படிதானே? இத உடல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா நீதான் நான் தான் என் குழந்தை நீ வளர்த்து வந்த நாளைக்கு நடுவோட்டில் அது வேற விதமா போய் நிற்குங்க. அல்லேலூயா. கர்த்தரை போதித்து கர்த்தருடைய அன்பை சொல்லிக் கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் உன்னை 4 அடி அடிச்சாலும் அவன் மேல கோபப்படலாம், ஆனா கசப்பாய் மாறாது. அவன் சொல்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்து செஞ்சு கொடுத்து, அவன் இல்லை செத்து போயிடும், தூக்க மாட்டிப்பான், இதை பண்ணிப்பான், அதை பண்ணிப்பான், சொல்லிக் கொடுத்து அவனை வேற விதமாய் அவனை பயந்து அவன் அதை சாதகமாய் பயன்படுத்திக் கொள்றான். அல்லேலூயா. நீங்க நான் சொல்ற காரியம், உன் பிள்ளைகளை அடிக்க வேண்டிய அடிக்கணும். சொன்ன எப்ப பார்த்தாலும் அடிக்கிறதுல தப்பு பண்ண அடிக்கணும், கடிந்து கொள்ளணும். அவனுக்கு தெரியணும், அம்மா தப்பு பண்ண அடிப்பாங்க, நல்ல பட தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. இந்த உலகத்திலே அம்மா போல நேசிக்கிற, அப்பா போல நேசிக்கிற ஒரு பெற்றோர் இல்லைன்னு அவன் சொல்லணும். அதே போல இந்த உலகத்திலே கண்டிக்கிற என் அம்மா அப்பா போல ஒரு பெற்றோர் இல்லைன்னு சொல்லணும். சும்மா அவங்க செய்யறதெல்லாம் தூக்கி வச்சு அவனை ஜாலப்படான்னு தூக்கி விட்டீங்க. இது என்ன அர்த்தம் தெரியுமா? மொத்தத்தினால வாழ்க்கை அழுக்கிற. அல்லேலூயா. மொத்தத்தினால வாழ்க்கை அழுக்கிறீங்க. அவன் வரும்போது தப்பு பண்ணிட்டு மொத்த குடிச்சு சரிமா இனிமேல் செய்யாத. அல்லேலூயா. ஒரு ஆமென். சிலருக்கு என்ன சொல்லலாமா சொல்லிட்டு பேர் சொல்ல. சிலருக்கு என்ன தெரியுமா, பையன் ஒருத்தனை தப்பா புரிஞ்சுக்க கூடாது, காமனா சிலருக்கு சொல்றேன். ஓகே, சிலருடைய வாழ்க்கையில பையனோ பொண்ணோ வேற ஒருத்தர் லவ் பண்ணாலும் ஒரு பெருமை அவங்க பெற்றோருக்கு என்னடா கொடுக்கும். அது சில பெற்றோர் குடிக்கிறாங்க, நான் பொண்ணு குடிக்கலாம் ஆகிட்டான், பெருகால ஆகிட்டான், இது ஒரு பெருமை. ஓ மை காட். எதுனால பெருமை பாராட்டணும், இதனால பெருமை சொல்லலாம். சிலர் ரவுடிஸ் ஆகிட்டான், அடிக்க போறான், எப்படா அடிக்கிற வரைக்கும் வந்துட்டா பாத்தியா, எனக்கு நிற்கிறோம் பாத்தியா, அது கூட திருப்பி அடிப்பான். ஒரு அல்லேலூயா. நீங்க இன்னொருத்தர் அடிக்கும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்க
இன்னைக்கு வரவே மாட்டோம். இதனால நான் சொல்றது இன்னைக்கு ஏன் நான் கடித்து கொண்டு சில வார்த்தைகள் புரியுதா? நீங்கள் சரியா போனது கோணலான விலை சபையாய் மாற்றுவதற்காக சில நேரங்களில் நான் உங்களுக்கு கடிந்து கொள்றேன், அட்வைஸ் சொல்றேன். இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அடுத்து கர்த்தர் உங்களை நீங்க 4 பேருக்கு சாட்சியாக உன்னையோ உன் குடும்பத்தையோ நீ செய்கிற பிசினஸ் வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் சாட்சியாக ஆசீர்வதிப்பார். 4 பேர் வாழ்ற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். சொல்லணும், ஓ அந்த குடும்பமா ஜெயவன் ஃபேமிலியா, அவங்க ஃபேமிலி கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சாட்சி சொல்லணும். அதான் ஃபேமிலி. ஐயோ அது மாறி மட்டும் இருக்காம அது எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? எப்பவுமே கொஞ்சிட்டு இருக்காதீங்க, மொத்தம் கொடுக்காதீங்க, கடிந்து கொள்ளுது. இந்த நட்பு உங்களுக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட நட்பு உறவை கண்டுபிடிங்க. நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு தப்பு பண்றீங்களா அதுக்கு அவங்க உடனடியா ஓகே மச்சான்றா இல்ல பெண்கள் என்னன்னு சொல்றீங்க? ஓகே நீ சொல்றீங்களா? மச்சான் சொல்றீங்களா? மச்சி மச்சி கரெக்டா? ஓகே மச்சி அப்படி சொல்றீங்களா? இல்ல ஓகே மச்சான் சொல்றீங்களா? இல்ல அது தப்புமா, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நீ சொல்ல மச்சான் சொல்ல மச்சி சொல்ல என்ஜாய் பண்ணுங்க. நான் வேற சொல்ல சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை துதிங்க, நடனமாடி தேவனுக்கு சந்தோஷமா இருங்க. ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யற நட்பு இருந்தா இன்னைக்கு கட் பண்ணி கொடுங்க. அவர் வந்து சொன்னால மச்சி நம்ம அங்க போலாமா, விடு மச்சி ஆள நான் எனக்கு வேலை இருக்கு மச்சி வேற ஆள பாரு மச்சின்னு சொல்லணும். ஒரு ஹல்லேலூயா. என்ன சுசி கரெக்டா? ஒரு ஆமென். அதனால அங்க திருப்பி சொல்றேன், சுசி பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க கிளாஸ்மேட் எல்லாம் வேற மாதிரியா இருக்கிறாங்களா, அதனால ஒரு ஆள் பேர மாட்டிக்கிட்டாங்க. அதை என்ன பண்றது? அதனால முடிவு இல்ல, நீ அங்க முட்டி போட்டு முழங்கா போட்டு நான் சொல்றேன், முழங்கா போட்டு நீ செபிக்கும் போது அந்த இடத்துல அவளால் இருக்க முடியாது. ஒன்று அவங்க மாறதோ இல்லை அவங்க காலி பண்ணணும். ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? ஒண்ணு அவன் மாறதோ இல்லைன்னா நீ காலி பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு நோக்கம் திட்டத்தை அவருக்கு தெரியும். நீ முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதனால அதில் உடைந்து சோர்ந்து போயிட்டு நம்ம அதில் விரக்தி ஆயிட்டு நம்ம நிம்மதி எடுத்துக்க கூடாது. அந்த துக்கத்தை போராட்டத்தை சந்தோஷமா கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கணும். சாட்சி என்ன சாட்சி சொல்றாரு? குடிச்சிட்டே இருந்தா ரொம்ப வேணாம்னு சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப வேகத்தோடு இருக்கிறாரு. வேணாம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழகிட்ட. சில நேரத்தில் ஃப்ரெண்டும் கிடையாது, ரூம்மேட்டுக்கே இவ்வளவு இருக்கு, கட் பண்றதுக்கு அவ்வளவு யோசனை, ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளவு யோசனை இருக்கும். நம்ம அதை குடிச்சிருக்கா நல்ல வேலை பார்த்தேன், ஏ நீ செய்ய மாட்டேங்கடா வா வைக்கிற வைக்கன்னு சொல்லி ஆண்டவர் நல்லா ஒரு ஆப்பு வச்சார். ராமே தூக்கிட்டு போய் மாட்டி விட்டார். மாட்டி விட்டு அன்னைக்கு இருந்த இவர் பண்ணல எந்த விஷயமே, ஆனா இவன் தான் இவன் மேல அவனுக்கு இவனுக்கு அவனை வெளில போடா அது பண்ணாதான் சொல்ல அவனே அவனை தூக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த இடத்துல பரிசுத்தமா இருக்கிறாரு. இதுதான் அமே சொல்றது. ஹல்லேலூயா. எல்லாமே கொஞ்சம் பயந்து வந்து என்னமா